நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த மாநாடு தொடர்பாக என்ன தெரிவித்திருக்கிறார் பார்க்கலாம். இந்த முருக பக்த மாநாடு தமிழக அரசியலிலும் சரி, தமிழக ஆன்மீகத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்துகின்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இந்த மாநாடு நிரூபிக்க இருக்கிறது. தமிழகத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் வாழ்ந்த இந்த பூமியில் இன்றைக்கு பல லட்சம் பேர் இந்த முருக பக்தர் மாநாடு, முருக பக்தர்கள் ஒருங்கிணைவது, இங்கு வந்து அவர்களுடைய ஆதங்கத்தை தீர்ப்பது, எங்களுடைய கந்தசஷ்டி கவசத்தை படிப்பது, முருகர் பெருமானை இழிவுபடுத்துவதற்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்திற்கு அவர்கள் எல்லாம் மக்கள் இங்கு ஒரு சரியான கூடுதலோடு முருகர் பெருமானை வழிபடுவதற்காகவும் இங்கு வருகை தர இருக்கிறார்கள். இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. முருகர் மாநாட்டிற்கு பிறகு தமிழக மக்களிடம் இந்த மாநாடு எப்படி ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும்? எப்படி வெற்றிவேல் யாத்திரை நடத்தி முடித்த பிறகு நாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். இந்த முறை நம்முடைய இந்த மாநாட்டிற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அந்த ஆட்சியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இந்த மாநாட்டினுடைய அவுட்கம் இருக்க போகிறது. மக்களுடைய சுனாமி என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாடு தமிழக அரசியல் அப்படியே புரட்டி போடுகின்ற மாநாடாக இருக்கும். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.